Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.32வும் 33யும் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.32ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் வந்து 240 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாங்க, 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் ப்ளே பண்ணுறாங்க, அடுத்து 164 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாக்கி வந்து ப்ளே பண்ணுறாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கிரிக்கெட் வந்து எடுத்துக்கிறேன். கிரிக்கெட்டுக்கு வந்து நான் இந்த வென் டயக்ராம் எடுத்துக்கிறேனால கிரிக்கெட்டில் மொத்தம் எத்தனை பேர் வந்து விளையாடுறாங்கன்னா 240 மெம்பர்ஸ் வந்து விளையாடுறாங்க. அடுத்து வந்து ஃபுட்பால் வந்து எத்தனை மெம்பர்ஸ் விளையாடுறாங்கன்னா எனக்கு 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. அடுத்து ஹாக்கி வந்து எத்தனை பேர் வந்து விளையாடுறாங்கன்னா 164 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாக்கி விளையாடுறதா டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 42 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் வந்து 42 பேர் விளையாடுறாங்க. 38 பேர் வந்து ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி வந்து விளையாடுறாங்க. அடுத்து 40 பேர் வந்து கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி வந்து விளையாடுறாங்க. 16 பேர் வந்து 3 கேம்ஸையும் வந்து விளையாடுறாங்க. இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு 2 சப்டிவிஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்டிவிஷன்னா, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேம் மட்டும் விளையாடுறாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கிவன் எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன். கிவன் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரிக்கெட் வந்து மொத்தம் எத்தனை பேர் விளையாடுறாங்கங்கிறது, அதாவது கிரிக்கெட்டை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன், ஃபுட்பாலை வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன், ஹாக்கியை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா மொத்தமாக கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாடுறாங்க 240 கொடுத்துருக்காங்க. நான் என்ஆஃப்சி வந்து 240 எழுதிட்டேன். அடுத்தது ஃபுட்பால் வந்து எத்தனை பேர் விளையாடுறாங்கங்கிறது என்ஆஃப்எஃப்னு எடுத்துக்கிறேன், அது 180. அடுத்தது ஹாக்கி எத்தனை பேர் விளையாடுறாங்கங்கிறது என்ஆஃப்ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன், அது வந்து 164. அடுத்தது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலுங்கிறப்ப கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க, ஃபுட்பாலும் அப்படின்னா கிரிக்கெட்டும் ஃபுட்பாலுக்கும் காமனாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அதனால சி இன்டர்செக்ஷன் ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ஆஃப்சி இன்டர்செக்ஷன் ஹச் வந்து என்னன்னா 42. அடுத்து போத் ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி, ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி விளையாடுறவங்கிறனால எஃப் இன்டர்செக்ஷன் ஹச்ன்னு எடுத்துக்கிறேன், அது வந்து மொத்தமாக 38 பேர் விளையாடுறாங்க. அடுத்தது என் ஆஃப் கிரிக்கெட்டும் ஹாக்கி, அதனால சி இன்டர்செக்ஷன் ஹச்ன்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஹச் வராது, எஃப், அதாவது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். அடுத்து கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி வந்து மொத்தம் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னா 40 மெம்பர்ஸ் வந்து விளையாடுறாங்க. கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ வென் டயக்ராம் வந்து ரெடியாக பண்ணணும். இப்போ வந்து எனக்கு கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க வந்து மொத்தம் 42 பேர், மொத்தமாக 3 கேம் விளையாடுறவங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கேம் விளையாடுறாங்க. அதாவது என்ஆஃப்சி இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஹச் வந்து எனக்கு என்னென்னா 16, அதாவது 3 கேம் விளையாடுறவங்க வந்து எனக்கு 16. இப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க வந்து மொத்தம் எத்தனை பார்த்தோம்னா நமக்கு வந்து 42 கொடுத்துருந்தாங்க. அந்த 42வோட 3 கேமுமே காமனாக விளையாடுற அந்த 16 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 42 - 16 வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 26 கிடச்சிருக்கு. அடுத்தது கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறோம். கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறவங்க வந்து மொத்தம் 40. இந்த 16 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு 24 வந்து கிடைக்குது. அந்த 24 நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி விளையாடுறவங்க வந்து மொத்தம் 38. அந்த 38ல் 16 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 22 வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த இது நான் ஃபில் அப் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கிரிக்கெட் வந்து மொத்தமாக எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 240 கொடுத்துருக்காங்க. அந்த 240யோட நான் மைனஸ் பண்ண போகிறேன். எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறேன்னா, இந்த சிங்கிற சர்க்கிளோட கான்டாக்டில் இருக்கிறது. என்னென்ன கான்டாக்ட் இருக்குன்னா 24 கான்டாக்டில் இருக்குது, அடுத்து 16 வந்து கான்டாக்டில் இருக்குது, 26 வந்து கான்டாக்டில் இருக்குது. மூணையுமே ஆட் பண்ணி 240யோட மைனஸ் பண்ணுறேன். ஆட் பண்ணி 240யோட மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 174 எனக்கு கிடைக்குது. அடுத்தது ஃபுட்பாலுக்கு வந்து பார்க்குறேன். ஃபுட்பால் வந்து மொத்தம் 180 பேர். அந்த 180 பேரோட இந்த சர்க்கிளில் கான்டாக்டில் இருக்கிற 3ஐயும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணேன்னா 26 + 16 + 22 வரும். அந்த இதை 3ஐயும் ஆட் பண்ணி 180யோட மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 116 வந்து எனக்கு கிடைக்கிது. அடுத்தது ஹாக்கி சர்க்கிள் வந்து பார்க்கணும். ஹாக்கி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 164 கொடுத்துருக்காங்க. அதோட கான்டாக்டில் இருக்கிற 3 இதையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். 24 + 16 + 22 மூணுமே ஆட் பண்ணி 164ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 102ங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் வந்து என்னென்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி காலேஜில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் இங்கே சர்க்கிளில் வந்து ரிசல்ட்டாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு 140 இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிற ஒரு 26 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 16 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 24 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 102 ஆட் பண்ணுறேன். 22 ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 116 ஆட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுனா எனக்கு மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 480 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அப்படின்னா காலேஜில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 480 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது சிங்கிள் கேம் மட்டும் விளையாடுறவங்க. சிங்கிள் கேம் விளையாடுறவங்க மட்டுங்கிற பார்க்குறப்ப கிரிக்கெட்டுங்கிற சிங்கிள் கேமுக்கு வந்து நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்னா 174 கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து ஃபுட்பாலுங்கிற ஒரு சிங்கிள் கேமுக்கு நான் 116 கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து ஹாக்கிங்கிற ஒரு சிங்கிள் கேமுக்கு நான் 102 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ கண்டுபிடிச்ச அந்த 3 இதையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 174 + 116 + 102 மூணையுமே ஆட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 392 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 392 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எனக்கு சிங்கிள் கேம் மட்டும் விளையாடுறாங்க. காலேஜில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 480 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் 1.33ல் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெசிடென்டல் ஏரியா, அதாவது ஒரு ஏரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாவில் மொத்தம் 600 ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. அந்த 600 ஃபேமிலிஸில் மொத்தம் 3/5 ஃபேமிலிஸ் வந்து ஸ்கூட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸ்கூட்டரை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா N(S)ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸ்கூட்டர் வந்து எத்தனை வச்சுருக்காங்கன்னா 3/5 சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டல் ஃபேமிலியில் 3/5 ஃபேமிலி. அதனால் 3/5 600ஓட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 5யும் 600யும் நான் இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணனா இது 5 1s இது 5 1s 5, மீதி ஒன்று இருக்கும் 5 3s 5 2s 10. அடுத்து இந்த 0 வந்து போட்டேன். அப்படின்னா எனக்கு ஸ்கூட்டர் வந்து எத்தனை ஃபேமிலிஸ் வச்சுருக்காங்கன்னா எனக்கு மொத்தம் 360 ஃபேமிலிஸ் வந்து எனக்கு வச்சுருக்காங்க. 3 × 150 வந்து எனக்கு 360 வரும். அப்படின்னா 360 ஃபேமிலிஸ் வந்து மொத்தம் ஸ்கூட்டர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து காருக்கு வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 1/3 ஓன்டு காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காரை வந்து நான் N(C)ன்னு எடுத்துக்கிறேன். 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1/3 எதுலன்னா 600 ஃபேமிலிஸில். அப்படின்னா அதை கேன்சல் பண்ண போகிறேன். அப்படின்னா 3 1s இது 3 2s அப்படின்னா மொத்தம் 200 ஃபேமிலிஸ் வந்து வரும். அப்படின்னா எனக்கு N(C) வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 200 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது என்னென்னா பைசைக்கிள் வந்து 1/4ன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பைசைக்கிளை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா எல்லாம் B = 1/4 × 600ன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ தான் நான் கேன்சல் பண்ணுறேன். இது 4 1s இதுவும் 4 1s மீதி 2 இருக்கும். அப்படின்னா 20 ஆகும். அப்படின்னா 4 5s 20. அடுத்து 150. அப்படின்னா எனக்கு 150 ஃபேமிலிஸ் வந்து பைசைக்கிள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூட்டர் தனியாக கார் தனியாக பைசைக்கிள் தனியாக நம்ம டேட்டாஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிள்லேயும் நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். இது வந்து ஸ்கூட்டருக்கு, இது வந்து காருக்கு, இது வந்து பைசைக்கிளுக்கு. ஸ்கூட்டர் வந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து வச்சுருக்காங்கன்னா 360. அடுத்து கார் வந்து மொத்தம் 200. அடுத்தது வந்து பைசைக்கிள் மொத்தம் எனக்கு 150 வச்சுருக்காங்க. எல்லா டேட்டாஸையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல், அதாவது மொத்தமாக ஃபேமிலிஸ் வந்து எத்தனைனா மொத்தம் 600 ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால நான் N(U) வந்து 600ன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கிறவங்கள வந்து, அதாவது 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னா S இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன் B 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்கள வந்து எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 2/15 கொடுத்துருக்காங்கன்னா 2/15 × 600ன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். அப்படின்னா இது வந்து 15 1s அடுத்து 15 4s 60, அடுத்து 40 2s 80 ஃபேமிலிஸ் வந்து 3 டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நான் 80ன்னுட்டு எழுதிட்டேன். அடுத்தது வந்து எனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 120 ஃபேமிலிஸ் வந்து ஸ்கூட்டர் அண்ட் கார் ரெண்டுமே வச்சுருக்காங்க. அப்படின்னா 120யோட ஸ்கூட்டர் அண்டு காருங்கிறப்ப இந்த இடத்துல வரும் எத்தனை ஃபேமிலிஸ்னால் 120 ஃபேமிலி. இந்த 120யோட 80 மைனஸ் பண்ணனா எனக்கு 40 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 86 ஃபேமிலிஸ் வந்து கார் அண்ட் பைசைக்கிள் ரெண்டுமே வச்சுருக்கு. கார் வந்து இந்த சர்க்கிள், அடுத்து பைசைக்கிள் வந்து இந்த சர்க்கிள். எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 86.
இந்த 86ஓட 80 வந்து மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 6 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 ஃபேமிலிஸ் வந்து ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள் ரெண்டுமே வச்சுருக்கு. அப்படின்னா மொத்தம் 90 ஃபேமிலிஸ். 90ஓட 180 வந்து நான் 90ஓட 80 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 10 கிடைக்கும். அதை நான் எழுதிட்டேன். இப்போ ஸ்கூட்ரு வந்து மொத்தம் எத்தனைன்னா 360. இந்த 360ஓட கான்டெக்டில் இருக்கிற 3 நம்பரையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஆட் பண்ணேன்னா 40 + 80 + 10 வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா மூணுத்தையும் ஆட் பண்ணி 360ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 230 வந்து எனக்கு கிடைக்கிது. அடுத்தது இந்த கார் வந்து டோட்டலாக எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 200 இருக்குது. அந்த 200ஓட கான்டாக்டில் இருக்கிற மூணையுமே நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படின்னா 40 + 80 + 6 மூணையும் ஆட் பண்ணி 200ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 74 கிடைக்கிது. அடுத்து பைசைக்கிள் வந்து டோட்டலாக 150. அந்த 150ஓட கான்டாக்டில் இருக்கிற மூணையும் ஆட் பண்ணுறேன். 10 + 80 + 6 மூணையும் ஆட் பண்ணி 150ஓட சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 54 கிடைக்கிது. இப்போ வென் டயக்ராமில் இருக்க வேண்டிய எல்லா டேட்டாஸும் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the number of families owned at least 2 type of vehicles. 2 types of vehicleங்கிறப்ப 2 vehicles வச்சுருக்கிறவங்க. இப்போ இங்கே வந்து ஸ்கூட்டி அண்ட் கார் வச்சுருக்கவங்க வந்து 40ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஸ்கூட்டியும் பைசைக்கிளும் வச்சுருக்கவங்க 10. அடுத்து ஸ்கூட்டியும் காரும் பைசைக்கிளும் வச்சுருக்கவங்க 6ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 4 இதையுமே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறேன்னா இங்கே வந்து எனக்கு 40 இருக்குது. அந்த 40யை நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே 10 இருக்குது. அந்த 10ஐ ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே 6 இருக்குது. அந்த 6ஐ ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 80யை வந்து புக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட்டுங்கிறப்ப 2க்கு மேலேங்கிறது தான் மீனிங். அப்படின்னா இங்கே வந்து 2 வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்க டேட்டா எழுதிட்டு 2க்கு மேலேங்கிறப்ப 3 வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்காங்க. 3 வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்கவங்க மொத்தம் 80. அதனால 4ஐயும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 136ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். எத்தனை ஃபேமிலிஸ்ட வந்து வெஹிக்கிள்ஸே இல்லைங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து எவ்வளோன்னா 600. அந்த 600ஓட வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்க ஃபேமிலிஸோட நம்பர்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணினா எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா இங்கே எனக்கு 230 இருக்குது. அந்த 230 எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 40 இருக்குது. அந்த 40 எழுதிட்டேன். இங்கே ஒரு 74 அதை எழுதிட்டேன். இங்கே ஒரு 10 அதை எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 80 அதை எழுதிக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 6 இருக்குது அதை எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 54 இருக்குது அதை எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 494 கிடைக்கும். இந்த 600ஐயும் 494ஐயும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 106 வந்து கிடைக்கிது. அப்படின்னா 106 ஃபேமிலிஸில் வந்து வெஹிக்கிள்ஸே இல்லை. 2 டைப்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறவங்க மொத்தம் 136 ஃபேமிலிஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.